ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் ரஞ்சித் எஸ்தெட்டிக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லெவல் 5க்கான ஒர்க் அவுட்டு கட்டிங் ப்ராசஸில் வீக் 2 லாஸ்ட்டாக வந்துட்டு போன வெள்ளிக்கிழமையும் அந்த மாதிரி நோ டைமு பேக் ஒர்க் அவுட் போட்டேன். அதுக்கப்புறம் ஆப்ஸ் ஒர்க் அவுட் போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப கேப்பு. அதுக்கப்புறம் இப்போ தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி என்னென்னா குவாட் ஃபோக்கஸ் லெக் டே தான் போட போகிறேன். இனிமேல் வந்துட்டு லைவ் கொஞ்சம் வராது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, மைக் வந்துட்டு யூடியூப்பில் ப்ளே பண்ணால் ஒர்க் ஆக மாட்டுது. ஆனால் இதுவே வந்து நார்மல் வீடியோ எடுத்தால் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு லைவ் அவாய்ட் பண்ணிவிட்டு ராவான வீடியோவாக தான் இருக்கும். இப்போது லைவில் எப்படி நான் 1.5 மணி நேரம் ஒர்க் அவுட் போட்டேன்னா அந்த வீடியோ அப்படியே இருக்குதோ அதே மாதிரி தான் வரும். நார்மல் வீடியோவாக வரும். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ போட போகிறது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஸ்மித் ஸ்குவாட்ஸு 15 kgயில் ஃபஸ்ட்டு செட்டு 10, செகண்ட் செட்டும் 10, தேர்ட் செட்டு வந்துட்டு 10 அந்த மாதிரி ரெப் ரேஞ்சு போட்டுருந்தேன். பட் திஸ் டைம் வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரெப் இன்க்ரீஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு செட்டே வந்துட்டு 15 கவுண்ட் போகிறதுக்கு டார்கெட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் டீமோட்டிவேட்டடாக இருக்குது, ஒர்க் அவுட் பண்ணுற தாட் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம வந்து டெய்லி ரொட்டீனை பண்ணணுமே அப்படின்றதுக்காக மறுபடியும் வந்து லெக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐ ஹோப் ஒர்க் அவுட் நல்லா போகும்னு நினைக்கிறேன். Okay, time to do a first set, 15 kg. One, two, three, 4, 5, 6, 7, 8, 9, 10, 5 more easy. Up, up, up. 2 more. Up. Last one more. Up. மழை பெய்யுதா இங்கே பாரு.
ஃபஸ்ட் செட்டில் 15 கவுண்ட் போட்டிருக்கேன். இப்போ போட போகிறது செகண்ட் செட்டு. ஸோ ட்ரை டு டூ 15 கவுண்ட்டு. அப்படி முடியல என்னன்னா அட்லீஸ்ட் 12 கவுண்ட்டுக்கு கீழே போகக்கூடாது அப்படின்ற டார்கெட் வைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இது This is buddy. 8, 9. This is 5 more. This is 1 more. வந்துட்டீங்களா நீங்கள்? வந்துருந்தாங்கிறேன் நான். ஆ வரீங்களா? எத்தனை மணிக்கு? ஆ நேற்று நான் 11 o'clock கிளம்பிட்டேன். அவர் தான் பார்த்தாரு போகும்போது. நேற்று தான் வந்து போகும்போது பார்த்தேனே. ஒர்க் அவுட் பண்ணல. ஒர்க் அவுட் பண்ணல. நேற்று பண்ணல. அதுக்கு முன்னாடி பண்ணல. ஃப்ரெண்டு கூப்பிட்டான் போயிட்டேன். சண்டே வந்துட்டு லீவு. சாட்டர்டே வந்துட்டு யுவன் சங்கர் ராஜா கான்சர்ட் போனேன், பவுன்சர் ஈவெண்ட்டு. அதுக்கு முந்தின நாள் வந்துட்டு ஜிம்முக்கு வந்தேன், ஒர்க் அவுட் பண்ணல. 1200. ஏங்க நாங்கள் போய் வேலையே பார்க்கலங்க. ஈவினிங் 6 and நைட் 10. எடுத்துக்கோங்க. சாப்பிடுங்கம்மா. அவங்க அதை சாப்பிட்டா வெயிட் போட்டுரும் தெரியாதா? நான் கட்டிங் பண்ணலான்னு இருக்கிறேன், நீங்கள் பல்க் பண்ண வச்சுருக்கிறீங்க. 2 பேர் சேர்ந்து கம்மி பண்ணிட்டேன். இட்லி கவுண்ட் ஒரு தட்டு. ஃபஸ்ட்டு 14 நோ சாப்பிட்டுருந்தேன்ல, இப்போ வந்துட்டு 10 ஆகிட்டேன். 4 கம்மி பண்ணிட்டேன். என்ன ஒர்க் அவுட் உங்களுக்கு? இப்போ வரீங்களா இல்லை எப்போயும் வந்துட்டீங்களா? ம் லெக்கு அதான். ஆ பரவாயில்லையே, வரீங்களா அதுக்காக ஜிம்முக்கு எப்படியோ? ஆ ஆ அப்படியாடா? ரெகுலராக வராங்களாடா? சரவணன் அவங்க ஃப்ரெண்டு, அதனால் வந்துட்டு எப்படின்னா சப்போர்ட் பண்ணுவார். புது ஆளை யாருன்னா பார்த்து கேட்கணும். ஆமாம். ம் நவருங்க, அவர் தண்ணி குடிக்கணுமா? ஃப்ரீ ஒர்க் அவுட் சாப்பிடுங்க. சால்மோன் அவர் பேர். நாங்கள் டெய்லியும் சாப்பிட்டுக்கிறோமே, டெய்லி எத்தனை வராது எங்களுக்கு. நான் மார்க்கெட்டிங் மேனேஜர். நானும்
நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா 4 பேர் கொடுத்துருவோம். அதெல்லாம் தெரியாது எங்களுக்கு. எவ்வளோ பர்சன்டேஜ் டார்க் சாக்லேட் சேர்த்துருப்பாங்கன்னு கேட்குறேன். கசக்கும். அவங்க யார் நினைச்சுக்கிறா? அந்த லைட்டா கசப்பு தெரியுதுக்கா டார்க் சாக்லேட். டார்க் சாக்லேட் ஒரு பாரே 180 ரூபா கிட்ட வரும். ஆமாங்க 180 தான். அவங்க வந்துட்டு சாப்பிட்டுன்னு இருந்தவங்க, அவங்க கிட்ட போயிட்டு நீ போட்டி போடக்கூடாது. நீலாம் அதை பார்த்து எப்பனா ஒரு வாட்டி பார்த்துருப்ப. நாங்களாம் அதுலயே வாழ்ந்தவங்கன்னு வாங்க. இப்போ போட போகிறது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செட்டு. ஹே மேன், பாட்டு மாத்தாத மேன். ஆமாம் மேன், அப்போதான் மாற்றணும்னு தோணுது. ஹெட்செட் போட்டுக்கோங்க. செகண்ட் செட்டும் 15 கவுண்ட் போட்டாச்சு. இப்போ போட போகிறது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செட். 15 கவுண்ட். One more. Yep. எல்லாமே தான் வரும். ஓ அடப்பாங்க, எனக்கெல்லாம் நேற்று குதூகலமாகிடுச்சு. நேற்று கிண்டியில் ஒருத்தர் பார்த்தோன்னே, ப்ரோ நீங்கள் வந்து யூடியூப்லாம் பண்ணுவீங்களான்னு கேட்டார். அப்படியே பட்டாம்பூச்சி பறக்குது எனக்கு. எந்த சேனல் தான் தெரில, நான் வந்து உங்களை யூடியூப்பில் பார்த்துக்கிறேன்னு மட்டும் தான். ராவா வீடியோ எடுத்தால் வருது, லைவில் வர மாட்டேங்குது. மேம் எத்தனை செட் இருக்கு? எத்தனை செட் இருக்கு? இன்னும் ஒரு செட். அவன் தலைகீழ நிற்கவே இல்லை. இதில் பண்ணுங்க, இதில் கரெக்டாக இருக்கும் பாருங்க. உழாது உழாது. இங்கே இதுலாம் நிற்க முடியாது. இங்கே வாங்க, அந்த செவுத்தில் நில்லுங்க. அதை பாருங்க, அந்த கண்ணாடி இருக்கு பாருங்க, அந்த செவுத்தாண்ட கேபிள் கிராஸ் ஆண்ட இருக்குங்க. அந்த கம்பி இருக்குது பாருங்க சைடில்.
அவங்களா ஆக்கிடு சீச்சி அவங்க இந்த ஜிம்லலாம் ட்ரெயினர் வர மாட்டாங்க. அவங்க போனாங்கன்னா வந்துட்டு பெரிய ஜிம்மு தான் போவாங்க. இந்த சாலிகிராமம், அண்ணா நகர், டி நகர் அந்த மாதிரி ஜிம்முக்கு தான் போவாங்க அவங்க. அப்போ நீங்கள் 20 கிலோ தான் இருக்கீங்களா? அப்போ எதுக்கு ஜிம்முக்கு வரீங்க? அவங்க தான் சொன்னாங்க ஒரு நாள் லெக்கு போடும்போது சொல்லுங்க நான் வரேன்ட்டு. அதோட ஆளை காணோம். ஆமாம் பாருங்க காய்ஸ், ரெகுலராக ஜிம்முக்கே வர மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பேண்ட் வச்சு ஒர்க் அவுட் பண்ண போறேன்றாங்க. நான் போட்டுருவேன். என்ன யாரு நினைச்சிங்க? அடுத்து அங்கதான் தான் வருவேன். அப்பா அந்த இதுல பாருங்க ரோப்ல கீழ அந்த ரோப் இருக்கு. அவா ஸ்ட்ரைட்டா இல்ல அந்த எல்போ. ஏய் ஆனால் ஃப்ரண்ட் ஸ்குவாட் போட்டால் நல்லா வலிக்குது. அதோட நல்ல உடனே ஃபீல் ஆகும். பேக் ஸ்குவாட் போடும்போது பட்டக்ஸு, ஹாம்ஸ்ட்ரிங்கு, குவாட்ஸ் கொஞ்சமாக தெரியும். ஆனால் இது போட்டால் கரெக்டாக மட்டும்தான் வலிக்கும். அது என்ன பண்ணுறது? ஸோ இப்போ போட்டேன்ல இப்படி பிடிச்சிங்கண்ணே, அது போடும்போது நல்லா ஃப்ரண்ட் ஸ்குவாட் வலிக்குதுடா. பேக்கில் வச்சு இவ்வளோ வருஷமாக போட்டுருந்தேன், ஒரு 3 மாதமாக போட்டுருந்தேன். அது எனக்கு வந்து பட்டக்ஸு, ஹாம்ஸ்ட்ரிங்கு, குவாட்ஸ் லைட்டாக தான் தெரியும். இல்லைன்னு என்ன தெரியுது? இல்லை நான் பேக் ஸ்குவாட் கரெக்டாக போடுறது. அதனால தான் இது பெருசாகிட்டு இருக்குது. ஹிப்பு ட்ரஸ்ட். ஆமா Hey, hey, hey.
இப்போ அடுத்ததாக போட போகிற ஒர்க் அவுட் வந்து லெக் ப்ரெஸ் 107.5 kg. ஒன் செட்டு 15 போட்டு மித்த 2 செட்டு வந்து 12 கவுண்ட் போட்டிருக்கேன். பட் திஸ் டைம் வந்துட்டு செகண்ட் செட்டில் 15 கவுண்ட் டார்கெட் பண்ணி தேர்ட் செட்டில் வந்து 12 கவுண்ட்டை நிறுத்த போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் செட்டை நான் 15 கவுண்ட் போடணும். செக் பண்ணும். இசை Easy. 8, 9, 10. 5 more easy ra. 1. One more. Yep. Ooh. இருக்குது, எல்லாம் இருக்குது. அவங்களுக்கும் சீக்கிரமாக செப்பரேஷன் வரவை, அவங்களுக்கும் சீக்கிரமாக செப்பரேஷன்லாம் வரவை. ஓ ஓ ஓ போடுங்க, சிரிக்காதீங்க. இதுக்கு அந்த சின்ன பெஞ்ச் எதனா வந்து போட்டால் பேக் சப்போர்ட் ஆகுது இருக்கும். ஜிம்முக்கு எதுக்கு வரணும்? ஒரு 4 பொருளை தூக்குறதுக்கு. நீங்கள் அதுக்கே அங்கேருந்து ஏன் சோம்பேறித்தனம் படுறீங்க? எனக்கு எப்படியும் இன்னும் ஒரு 2 நிமிஷம் தேவைப்படும். ஏய் மேன், நான் போட்டு வச்சுக்கிறேன் மேன். 107.5 kg போட்டு வச்சுக்கிறேன். நீ நான் அழகா அப்படி தான் போடணும். 2.5 எதுக்கு வச்சுக்கிறாங்க? இது மாதிரி தான் ப்ரோக்ரஸ் பார்க்கறதுக்கு. மோட்டிவேஷன் சாங் கேட்குறீங்களா? இன்னும் நல்லா வெயிட் போடுவீங்க. ஆமாம், ஜிம் மேலே அளவுக்கு அதிகமான காதல். ஆமாம்,
இப்போ போட போகிறது செகண்ட் செட்டு. 15 கவுண்ட் டார்கெட். Last 5. Easy. Easy. நான் டக்கு போய் தௌசண்டே போடல மனுஷன். பத்து நிமிஷம் பதறா இருக்கீங்க. கால் சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சைஸா தான் இருக்கு. எனக்கு ஏதோ கம்மியான மதிக்குது. சைஸா தான் இருக்கு. ஆனா அந்த இது கொஞ்சம் கம்மியான மாதிரி தான் இருக்கு. பிரியல. பிரியல. பிரிஞ்சா சைஸ் பிடிக்கும். சைடு கேப்பா போச்சுன்னா சைஸ் வெளில வரும். நாங்களே ட்ராக் போடுறோம். வாங்கிட்டியா? ஏதோ பார்க்குறேன் நீ அதான். அது போட்டேன், அது ஊருக்கு போயிடுச்சு. அட்ரஸ் இங்கே சேஞ்ச் பண்ணாமல் அங்கே ஊர் அட்ரஸ் போட்டு அங்கே போய் அங்கே வாங்கி வச்சிருக்காங்க. சரி அவங்ககிட்ட சொல்லி கொரியரில் அனுப்ப சொல்லு. அதுதான் சொன்னேன், கொரியருக்கு ஒரு சார்ஜ், அதுக்கு 150 ரூபா ஆகும். அதுக்கு இங்கேயே வாங்கிடலாம். அது எவ்வளோ அந்த சார்ஜ்? 2 சேர்த்து 900 ரூபா வந்து 150 ரூபா தான். நான் போட்டு விட சொல்லு. 150 ரூபா தானே அவன் கொரியர் போட்டு விட்றதுக்கு. போட்டு விட சொல்லு. இது இப்போ போட போகிறது லாஸ்ட் ஃபைனல் செட்டு. ட்ரை டு டூ 15. முடியலன்னா 12 வச்சு நிறுத்தணும். இதை last 5 more. இதை
2 more. 1 more. Yep. முடிச்சா ஆ இதோ போட்டிருக்கல்ல ஆ So he's looking for somebody who can save him. Instead of searching inside for what they gave him, a strong will, strong mind causes mayhem. We can change the world, change times, rearrange them. Staying on pace, running the race, let's
இப்போது லெக்கு ப்ரெஸ்ஸு முடிச்சாச்சு. 107.5 kgயில் 3 செட்ஸு 15 கவுண்ட்டு. இப்போ அடுத்ததாக போட போகிறது வந்துட்டு லஞ்சஸ் வாக்கு. இங்கேருந்து 15 கவுண்ட் போடணும். பாடி வெயிட்டில் தான் போட போகிறேன். ஒரு 4th வீக் போனக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் ஆட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 அப்பா ஃபஸ்ட் செட்டில் 15 கவுண்ட் போட்டாச்சு. ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த செட். இல்லை இல்லை, பாட்டு போட போகிறீங்களா? பாட்டு போட போகிறீங்களா? ஒரு 2 செட்டு மட்டும் போட்டுட்டுமா? ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இப்பெல்லாம் ஈவினிங்கில் பார்க்குறதே இல்லை உங்களா? எங்கே ட்ரைனிங்னாச்சு? அதெல்லாம் பண்ணுறது எவனுக்கு போய் எதுவும் சொல்லி கொடுத்துக்கிட்டு அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. நோகாமல் நோம்பு கும்பிட்ற வேலையே பிடிக்கலன்றீங்க. எங்கே இது பண்ணுறீங்க? இல்லை போராட முடியல அவன்கிட்ட. நம்ம சொல்கிறது புரியாது. அவன் கேள்வி கேட்கான். அது நம்மளால முடியவே முடியல. அதுக்கு நான் கடுமையான வேலை கூட பார்த்துறேன். உங்ககிட்ட பதில் சொல்ல முடியாது. பதில் சொல்ல உங்களுக்கு புரியாது. ஆமாம். இப்போ எந்த இடத்துல வேலைக்கு போகிறீங்க வண்டி ஓட்ட? ஸ்கூலா இல்லை அது? ஆ சொன்ன ஆ டாடா மேஜிக். எத்தனை மணிக்கு முடியும் போனா? லோட போட்டா சவாரினா என்னன்னே போயிடுவான். அந்த மாதிரி வந்துட்டேன். ஆ அப்படின்னா நான் ஃப்ரீயாக இருந்தால் நான் போயிடுவேன். ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கா? ஆ கொஞ்சம் பார்த்து மரம் போயிடுவாங்க. ஆ ஆ இப்போ போட போகிறது செகண்ட் செட்டு. நான் ஒரு ஸ்ட்ரெச்சு போயிடுறேன், நீங்கள் அதுக்கப்புறம் போடு. 1 2 3 4 5 9 8 9 10 11 12 13
ஒன் மோர். ஓகே போடுண்ணா. இப்போ போட போகிறது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செட்டு. 15 கவுண்ட். இது 1 2 3 4 5 6 7 8 ஒன் மோர். அப்பா இப்போது அடுத்ததாக போட போகிறது லெக் எக்ஸ்டென்ஷன் பிளேட் லோடடு. இதில் லெவல் 2லேயோ அந்த மாதிரி இடத்துல போட்டுட்டு இருந்தேன். அது அப்போ நோட் பண்ணாததுனால என்ன வெயிட் போட்டேன்லாம் தெரியல. ஸோ அதனால் வெறும் 10 kgயில் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு 15 போச்சுன்னும் போது 2.5 இன்க்ரீஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கட்டிட்டு 5 போடுவேன். ஸோ எதில் எனக்கு வந்து எப்போ போகாமல் இருக்கோ நெக்ஸ்ட் டைம் வந்து அதில் போட ஸ்டார்ட் பண்ண போகிறேன்.
easy, easy, last 5. டென் கேஜியில் போட முடிஞ்சதுனால 2.5 இன்க்ரீஸ் பண்ணி போடுவேன். அடுத்த செட்டு ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ போட போகிறது செகண்ட் செட்டு, அதே 15 கவுண்ட்டு. இப்போ போட போகிறது லாஸ்ட் ஃபைனல் செட்டு, 5 kg இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதை முடிச்ச உடனே ஸ்டாண்டிங் காஃப் ரைஸ் போட்டால் ஒர்க் அவுட் முடிஞ்சிடுச்சு. அடுத்த வாட்டி போடும்போது ஸ்டார்டிங் செட்டு 15 kgயில் தான் போட போகிறேன். 15 போட்டுட்டு அடுத்தது அப்படியே போயிட வேண்டியதான். ஒர்க் அவுட்டு லெக் எக்ஸ்டென்ஷன் முடிஞ்சிச்சு. இன்னும் ஸ்டாண்டிங் காஃப் ரைஸ்.
முடிச்சிட்டிங்களா ஒர்க் அவுட்டு? ஆ ஆ காஃப் ரைஸ் மட்டும் போட்டால் வரலாம். இன்னும் காஃப் ரைஸ் இருக்கு. ஆவா மேலே லஞ்சஸும் லெக் எக்ஸ்டென்ஷனும் போட போகணும். அப்பா உட்காருங்க. அப்படிதான் அவங்க என்ன ஹெல்த்தியாக உட்காந்துக்கிறாங்க. ஹே ஹவ் ஆர் யூ மேன்? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எஸ். இன்னைக்கு எந்த நாள்? இன்னைக்கா தொடகரி டே. போடுங்க போடுங்க 100 கவுண்ட் போடணும் இந்த ஃப்ரெஞ்ச் ஷோல்டர் ரைஸு. அப்போ தான் ஷோல்டர் ஸ்ட்ரென்த்தனிங் ஆகும். ஆ இது இப்போ 100 கவுண்ட் போட்டிங்கன்னா தான் உங்களால் தலைகையில் நிற்க முடியும். நிஜமாலே இல்லை இல்லை அவங்களால வந்து தனித்தனியாக அந்த 5 kg டம்பிளில் போட முடியாது. 5 kg பிளேட்டை கொடுத்து போட சொல்லியிருக்கோம். என்னங்க அது 2.5 kgங்க. நான் 5 kg நினச்சேன். இப்போ அடுத்ததாக போட போகிறது வந்து ஸ்டாண்டிங் காஃப் ரைஸு ஃபுல் ஸ்டாக்கில் 15 கவுண்ட்டு 3 செட்ஸு போட்டிருக்கேன். ஸோ இருந்தாலும் அதே ரெப் ரேஞ்சே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம். சரி போன மாதம் ஒரு ரிவ்யூ போட்டிங்களா? இந்த மாதம் ஒரு ஐடி இருந்து ஒரு ரிவ்யூ போட்டுதாங்க. நீங்கள் என்னவோ அன்றைக்கி சொன்னீங்க என்கிட்ட 2 ஐடி இருக்குது. பரவாயில்ல ஒரே பேர்லையா ஊரில் இருக்கிறாங்க 10 பேர் ஒரே பேர் வச்சுருந்தாங்கிறாங்க. இங்கே உங்கள் பேர்லேயே இந்த ஜிம்மில் ஒரு உங்கள் பேர்லேயே 4-5 பேர் இருக்கிறாங்க இங்கே. எங்கள் ட்ரெயினர் தான் ஒர்க் அவுட் சொல்லி தரார்ல, கழிச்சிக்கோங்க. அது வந்து ஒரு இமெயில் ஐடியில் என்ன தண்ணியா இது? தண்ணி தான். சரி புரோட்டீன் குளிக்க வச்சா அந்த கலரில் தான் இருக்கும். நீங்கள் எப்போனா போடுங்க. இப்போ கூட போட்டு கொடுங்க. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு போடுங்க. ரெஸ்ட்டாக இருக்குது போடுங்க. அப்பா ஏய் இவங்களை வச்சு அந்த வீடியோ பண்ணு. அதை தான் சொல்கிறேன். இவங்களே எல்லாரும் சேர்ந்து ஃபேமஸ் ஆகிடலாம்ல. ஆமாம் நீங்கள் இதை 100 கவுண்ட் போட்டிங்கன்னா உங்களை மாதிரி பொம்பளைங்களுக்கு கிடைக்கிற எல்லாருக்கும் இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரவணன் ப்ளீஸ் உட்காந்து என்னால் எந்திரிக்க முடியாது. 20 கவுண்ட் வந்து வீடியோவில் காட்டுவோம். அடுத்து லாஸ்ட் அதை இது நிறைய யங்ஸ்டர்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் வருவாங்க. அப்படி சொன்னோடனே நீங்கள் சொல்லணும் சரவணன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்னால் உட்காந்தா எந்திரிக்க முடியாது. பரவாயில்லையே தொட அவுட் சைடு மட்டும் வாழ்ந்துருக்குது இந்த காஃபு. நான் இப்போ தான் லஞ்சஸ் போட்டு வந்தேன். ஆமாம் 100 கூட தான் வரும். அங்கே போயிட்டு வர்றதே 100 கூட தான் வரும். பாருங்க பாருங்க கமெண்ட் மனுஷன் ஏமாத்துறாருங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க.
இப்போ போட போகிறது செகண்ட் செட்டு. அதே 15 கவுண்ட்டு. அப்பா என்னை காணவில்லையே நீ. ஆ ஆ இதோ லாஸ்ட் முடிச்சோடனே நீங்கள் போயிட்டு போதுங்க, தளபதி விஜய் சாங்ஸ் போடுங்க. ஏய் நவரு அண்ணன் வர்றாரு வழி விடு. டன் 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 டன். அண்ணன் வெறும் ராடில் சொன்னா பச்சுங்கிறாரு. வெறும் ராடே கொடூரமாக இருக்கு. வெறும் ராடே கொடூரமாக இருக்கு. நீங்கள் 2.5 kg தடுமாறுது. இப்போ போட போகிறது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செட்டு. இதை முடிச்சுட்டா ஒர்க் அவுட் ஆகும், தான் வீட்டுக்கு போக போகிறோம். அப்பா போட்டு முடிஞ்சிருச்சா? அப்பா